கனகமாச்சத்திரம் ஸ்ரீ பத்மாவதி சமேத கலி வெங்கடேச பெருமாள் தேவஸ்தானம். அம்மணி அம்மான்னு இந்த ஊரில் பிறந்தவங்க அவங்களுடைய சொப்பனத்தில் கனவில் தோன்றிய கட்டிய கோயில். அவர்கள் திருமலைக்கு வாரம் வாரம் செல்வார்கள் பெருமாளை சேவிப்பதற்கு. வயதான காரணத்தினால சேவிக்க முடியாமல் பெருமாளை சேவிக்கலேன்னு கஷ்டப்பட்டுன்னு இருக்கிற சமயத்தில் பெருமாளே இங்கே காட்சி கொடுத்து, நான் அவங்க இங்கே இருக்கிறேன், இந்த இடத்துலையே உனக்கு நான் காட்சி தரேன், இங்கே ஆலயம் கட்டு அப்படின்னு அவருக்கு கனவில் தோன்றியதுனால இந்த ஊருடைய எல்லையில் பார்க்கும்போது ஈசான்ய பாகத்தில் ஒரு சிறிய பெருமாள் கிடைத்தது. அந்த பெருமாள் சிதலம் அடைந்திருந்ததுனால அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு இங்கே ஆலயம் கட்டினார்கள். திருப்பதி பெருமாள் எப்படியோ அதே மாதிரி இங்கெல்லாம் வயசானவர்கள்லாம் போய் சேவிக்க முடியாதவர்கள் கூட இங்கேயே இந்த கிராமத்தில் பெருமாளுடைய பிரார்த்தனைகள்லாம் இங்கேயே நிறைவேற்றலாம் அப்படின்ட்டு பெருமாளுக்கு இங்கே திருப்பதி போலேயே வைகானச ஆகம முறைப்படி திருமலை ஆகமம் எப்படியோ அதே மாதிரி பெருமாளை இங்கே பிரதிஷ்டை பண்ணி பெருமாள் கூர்மாசனத்தில் இங்கே பூபரீட்செல்லாம் பண்ணி பெருமாளை சங்குஸ்தாபனங்கள் செய்து வைகானச ஆகம சாஸ்திரப்படி இங்கே பிரதிஷ்டை சம்பரோக்ஷம் நடைபெற்று வைகானச ஆகமப்படி இன்று 5 தலைமுறையாக ஆராதனங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிகவும் விசேஷமான ஸ்தலம். பிரார்த்தனைகள், திருமலை செல்ல முடியாதவர்கள் கூட சிறிய குழந்தைகள் இங்கே மொட்டை அடிப்பது, காது குத்துவது, துலாபாரம் போடுவது, இங்கே புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் புத்திர சந்தானம் வேண்டி பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து கல்கண்டு துலாபாரம் எடை போடுவதாக வேண்டிக் கொண்டு பெருமாளை பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக புத்திர சந்தானம் உண்டாகும். கல்யாண தடை. பல கிராமங்களுக்கு குலதெய்வமாகவே இந்த பெருமாள் இருக்கிறார். திருமலைக்கு செல்லக்கூடிய கொடைகள் கூட இங்கே கடைசியாக கலி வெங்கடேச பெருமாள் சன்னதியில் உள்ளே செல்வது பாரம்பரியமான ஒரு வழக்கமாக இருக்கிறது. புரட்டாசி சனிக்கிழமைகள் மிகவும் விசேஷமாக இங்கே பெருமாள் திருமஞ்சனம், தனுர் மாதங்கள், வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல். பெருமாள் பக்கத்துலேயே தாயார் சன்னதியும் ஆண்டாள் சன்னதி, திருமடப்பள்ளி, லக்ஷ்மி அயக்ரீவர், லக்ஷ்மி நரசிம்மர், ராமானுஜர், வைஷ்ணவி தேவி, துவாரபாலகர்கள், நாகராஜ கணேசன், கிழக்கு கோபுரவாசல், தட்சிண கோபுரவாசல், 2 கோபுரவாசப்படி, கருடாழ்வார், ஆஞ்சநேய சுவாமி, இப்படி பல சன்னதிகள் அமைந்துள்ள மிகவும் ஆச்சரியமான சன்னதி. திருமலை செல்ல முடியாதவர்கள் கூட இங்கே சேவித்து பெருமாளை அவருடைய அனுகிரகத்தை பெறலாம். சனிக்கிழமைகள் மிகவும் விசேஷமாக இருக்கும். பெருமாள் இங்கே விசேஷ புஷ்ப அலங்காரங்கள், அனைத்து வைபவ உற்சவங்களும், ரதசப்தம், 7 வாகனம் புறப்பாடுகளும் நடைபெறும். எல்லோரும் சேவித்து இந்த கலியுக பெருமாள் கலி வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்துக்கு பாதலாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாணதேன தயத்தினாம் ஸ்ரீ வெங்கடநிவாசாயம் ஸ்ரீனிவாசாய மங்களம். இது தனியார் தேவஸ்தானம், கலி வெங்கடேச பெருமாள் தேவஸ்தானம். செல்லப்பள்ளி சாரிட்டிஸ் சென்னையில் நிர்வாகி ராமச்சந்திர செட்டி அவர்கள், அம்மனியம்மாவுடைய குமாரர், அவருடைய குமாரர்கள் இதை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இங்கே அர்ச்சகராக, வைகான அர்ச்சகராக 5 தலைமுறையாக பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறோம். விசேஷமான பெருமாள் வைகுண்டாஸ்தம், கட்டிகாஸ்தத்தோடு சேவை சாதிக்கிறார். பெருமாளுடைய திருவடி சேவை, குரு ஸ்ரீனிவாசர், பெருமாள் லக்ஷ்மி ஆரம் சாலக்கிராக மாலை சாத்தின்னு விசேஷமாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். பெருமாளுடைய திருமுடி சேவை, கலி வெங்கடேச பெருமாள். திருவள்ளூரிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும், திருத்தணியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது கலி வெங்கடேஸ்வர சுவாமி. ஒரு அரை மணி நேரத்தில் இங்கே வரலாம். சனிக்கிழமையில் சேவிப்பது மிகவும் விசேஷம். கலி வெங்கடேஸ்வர சுவாமி.